கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபமே என் ஆயுதம். என்னது? ஜெபமே என் ஆயுதம். எடுத்து வாசிங்க ஒரு வசனத்தை. 18வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். 18ஆம் சங்கீதம் 6வது வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. எது என்னுடைய ஆயுதம் என்றால் ஜெபம். இந்த வேத வசனத்தில் சங்கீதக்காரன் நமக்கு ஒரு மாபெரும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறோம். அநேக நேரத்தில் நம்மிடத்தில் ஆயுதம் இல்லாததினால இந்த போராட்டத்தில் தோற்று போனோம். ஆனால் உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றி வீரன் யார் என்றால் கிறிஸ்தவர்களே. ஒரு ஆமென் சொல்லாமா? ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஜெபம் என்கின்ற ஒரு வல்லமையான ஆயுதம் அவர்கள் கைகளிலே இருக்கிறது. ஆமேனா? அவர்கள் என்ன செய்வார்கள்? கையை நோக்கி 2 கையை நல்லா உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரேன்னு சொல்லி அவரை நோக்கி அபயமிடுவாங்க. பாருங்க, கவனிங்க. இந்த ஜெபம் எப்பேற்பட்ட வல்லமையுள்ள தெரியுமா? நம்மலாம் கூப்பிடுவோம், ஒரு மனுஷனை கூப்பிடுவோம், இதை செய்ப்பா அதை செய்ப்பான்னு. காதல வாங்காதமா போயிடுவாங்க. அந்த காரியங்கள் வாய்க்காமல் போய்விடும். நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணுமே அப்படிலாம் சொல்லி பிரயாசப்பட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள தான் கூப்பிட்டு செய்ய சொல்லுவோம். அநேக நேரங்களில் அந்த காரியங்களை செய்வதில்லை. நம்ம செய்ய போனால் அது வாய்ப்பது இல்லை. இப்படி நிறைய போராட்டங்கள் உண்டு. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா, தாவீது சொல்ற ஒரு அனுபவத்தில், எனக்கு உண்டான நெருக்கத்திலே, என்னது சொல்லுங்க, எனக்கு உண்டான, யாருக்கு உண்டான நெருக்கத்தில்? எனக்கு உண்டான நெருக்கத்திலே யாரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தரை நோக்கி. வாசிக்க வசனத்தை. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. யாரை நோக்கி? நோக்கி அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கே யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று இருக்கிறது. எல்லாம் கவனி. ஜெபம் அப்படின்னா என்ன? இப்போ நிறைய வேலைகளில் நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய பேர் பிரச்சனையோட வருவீங்க. ஒன்றும் பயப்படாதீங்க பிரதர் சிஸ்டர், ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கேட்பாரு அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, நான் ஜெபம் பண்ணனே அப்படின்னுவீங்க. நல்லா கவனிங்க. ஜெபம் பண்ணா அங்கே வாய்க்கும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. என்ன பண்ணா? ஜெபம் பண்ணா என்னதுங்க? இல்லை கவனிங்க. ஜெபம் பண்ணா அந்த காரியம் என்ன ஆகும்? வாய்க்கும். ஏன் தெரியுமா? நம்ம பண்ற ஜெபத்துக்கான வல்லமை எல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். ஏமா வாலிப பிள்ளைங்க எல்லாரும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. நம்ம பண்ற ஜெபத்துக்கு என்ன நடக்குது? நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குது தெரியுமா? எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். ஒரு அபயக்குரல். என்ன குரல்? அபயக்குரல். அபயமிட்டேன். இந்த அபயக்குரல் ஜெபத்துக்கான வல்லமை என்ன அப்படின்னா அபயக்குரல். அப்பா, நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், நெருக்கம் என்னை சூழ்ந்திருக்கிறது. எப்படிப்பட்ட ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்கும்? எப்படிப்பட்ட ஜெபத்துக்கு அப்படின்னு சொல்றதை விட ஜெபம்னாவே உடனே பதில் கிடைக்கும். ஆக ஜெபம்னா என்னன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்குங்க. அவ்வளவுதான். ஜெபம்னா என்ன? இந்த ஜெபம்னா என்ன அப்படின்னு சொன்னா, என் தேவனை ஒருத்தரை நோக்கி. இப்ப நம்ம ஒரு காரியத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னா ஒருத்தரை நோக்கி பார்த்து இதை செய் அப்படின்னு இல்லையா சொல்லுதானே? அதே போல ஜெபம் என்பது நம்முடைய ஆத்துமாவில், நம்முடைய ஜீவனில் முழுக்க 100% அப்படியே அவரை தவிர, இயேசு ராஜாவை தவிர வேற எதையும் வைக்காமல் அவரை நம்முடைய இருதயத்தில் முழுசா நோக்கி வச்சுக்கணும். அவரை நோக்கி ஒரே ஒரு காரியம், எனக்கு எந்த திசையிலிருந்தும்
எந்த இடத்திலிருந்தும் யாரிடத்திலிருந்தும் எந்த மனுஷனிடத்திலிருந்தும் எனக்கு உதவி வராது, நீர் மட்டுமே என் இரட்சகர் என்கின்ற அந்த பூரண அறிவு இருக்கு. அந்த பூரண அறிவு, அந்த அறிவு உள்ள அந்த அறிவோடு கூட நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணிப்பாரு. நான் மறுபடியும் சொல்றேன், யார் இந்த இயேசு கிறிஸ்து, யார் இந்த கர்த்தர் அப்படின்னா அவர்தான் என் ஜீவன், என் இரட்சகர். எல்லாம் கவனிக்கிறீங்களா? நாம் யார் சாயல்ல உண்டாக்கப்பட்டோம்? எல்லாம் சொல்லு, யார் சாயல்ல உண்டாக்கப்பட்டோம்? எல்லாம் ராமன் சொல்லுங்க, கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. யார் சாயல்ல உண்டாக்கப்பட்டோம்? யாருக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டோம்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. நாமெல்லாம் பரிபூரணமாய் வாழ வேண்டும் என்பதே தேவ சித்தம். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் பரிபூரணமானவர்கள். அப்போ தேவனுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை என்னவென்றால், கவனிக்கிறீங்களா, நம்மெல்லாம் சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததை விசுவாசிக்கிறோமே. இந்த விசுவாசத்துடைய அஸ்திபாரம் என்ன? எல்லாம் கவனி. நான் தேவனுடைய பிள்ளை. எல்லாம் நான் யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா பரிபூர்ணமாக இருக்க வேண்டும், பூர்ண சந்தோஷத்தோட பூர்ண சமாதானத்தோடு இருக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு நான் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்னுடைய சந்தோஷத்துக்காக, என் சமாதானத்துக்காக. என்னால் முடியல. ஆனால் எனக்கு ஒரு ஆயுதம் இருக்கிறது, அது இயேசு என்கின்ற நாமம். ஆமென் சொல்லுங்க. அது என்ன நாமம்? இயேசு என்கின்ற நாமம். என்னது? நான் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் சிலுவையில் பலியானார். ஆமெனா? நான் கஷ்டப்படக்கூடாது, நான் வேதனைப்படக்கூடாது, நான் துன்பப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் துன்பப்பட்டார். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிற? தயவு செய்து சொல்றேன், இந்த விசுவாசம் எல்லாம் நீ ஜெபமே பண்ணாத. பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு என்ன வேணும்னா உன் கண் முன்னாடி ஒருத்தர் இருக்கணும். அவர் கையில, அவர் உடம்புல முழுக்க காயங்கள். நான் இந்த உலகத்தில் பாவம் செய்து விட்டு தேவனை விட்டு வெளியே வந்து விட்டேன். தேவ பிள்ளையாக என் குடும்பத்தை மறுபடியும் கட்ட நினைக்கிறேன், என் மாம்சத்தில் கட்ட நினைக்கிறேன், முடியல, தோத்து போனேன். இயேசு என்கின்ற நாமத்தை நோக்கி அபயமிட்டேன். அவர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஒரு காரியத்தில் உள்ள வந்துடுறோம், அத்தோட மறந்துடுறோம். நான் மறுபடியும் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேனா? அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆமென் சொல்லுங்க. எதனால? அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இதை நீ விசுவாசிக்கலன்னா நீ ஜெபம் பண்ணாதேன்னு சொல்லிட்டேன். என்னது? தேவனை நோக்கி அபயமிட்டேன். என் இயேசு தேவனை நோக்கி, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவரை நோக்கி நான் அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து. எங்க இருக்கிறாரு? எத்தனை வானம் இருக்கு தெரியுமா? எத்தனை வானம் இருக்கு தெரியுமா? மேல எத்தனை வானம் இருக்குது? அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நான் 2ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். 2ஆம் வானம் 3ஆம் வானம் சொல்றாரா? எடுத்து வாசிக்க 2வது வசனம், அந்த 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்வார் இல்லையா? 2ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறியேன், அது அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். எத்தனையா வானம்? அது என்னன்னா பரதீசு. தொடர்ந்து வாசிப்பாங்களாம். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு. எங்க எடுக்கப்பட்டு? பரதீஸ் எங்க இருக்கு சொல்லுங்க, கவனி. என்ன வானம்? பரதீஸ் எந்த வானம்? 3ஆம் வானம். ஆனால் நம்முடைய தேவன் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். கவனி. அப்போ 3ஆம் வானம்னா 1வது வானம், 2வது வானம், 3வது வானம், அதையும் தாண்டி, அதாவது வேத பைபிள் ஸ்டடியில் பார்க்க போனால் 7 வானங்கள் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் 7 வானங்கள் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் 5 வானங்கள் சொல்லுவாங்க. அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. எப்படியோ இந்த வானங்கள் எல்லாம் கடந்து பரலோகத்தில் இருக்கிற இயேசு ராஜாவுடைய செவிகளில நாம் பண்ணுகிற ஜெபம் அவர் காதில் போய் விழுகிறது.
எத்தனை பேர் நீங்கள் உண்மையிலே நீங்கள் ஜெபம் பண்ணதோ இது ஏசப்பா தான் செஞ்சாருன்றதை வந்து நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? ஜெபம் பண்ணி ஒரு காரியம் நடந்திருக்கும், அந்த காரியம் நடந்ததோ இது ஏசப்பா நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா இதை கொடுத்தாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் கவனிங்க. உங்கள் வீட்டில் இருந்துக்குன்னு உங்கள் கூட பிறந்தவங்களோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ உங்கள் நண்பர்கள் வட்டாரமோ உங்கள் வேலை ஸ்தலத்துலையோ உங்களை மதிக்கவே மாட்டாங்க. ஆனால் உன்னை உண்டாக்கின உன் கர்த்தரை மதிக்கிறார். ஆமேனா? உன்னை அழைக்கிறார், உன்னை கனப்படுத்துகிறார். இது எங்கே போச்சு? பரலோகத்தில் இருக்கிற தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை அவர் கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அவர் காதல விழுந்துச்சு. நீ அற்பமா எண்ணப்படலாம், மனுஷங்களால் அற்பமா எண்ணப்படலாம், உனக்கு படிப்பு இல்லாமல் இருக்கலாம், அல்லது உனக்குள்ள பேதமை குடிகொண்டிருக்கலாம், நல்லா பேசக்கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை படைத்த உன் தேவன், உன்னுடைய உருவம் இன்னதென்று அறிந்திருக்கிற உன் கர்த்தர் உன் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்க வல்லமை உடையவர். அப்படியானால் எது ஜெபம் என்றால் அபயக்குரல். அபயக்குரல் என்பதுனா என்ன அர்த்தம்? நம்ம அநேக வேளைகளில் நம்முடைய அறிவை நம்பிடுவோம், நம்முடைய மாம்ச அறிவை நம்பி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சான்ஸ் எல்லாம் இருக்குதே, வாய்ப்பெல்லாம் இருக்குதே, இந்த வாய்ப்பின் மூலமாய் நம்ம இந்த காரியத்தை நடத்திக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த வாய்ப்புகளுக்கு எல்லாம் இடம் கொடுத்துட்டு உட்காந்துருப்போம். அது அல்ல ஜெபம். ஜெபம் என்றால் என் தேவன் என் இரட்சகர், என்னுடைய எல்லா விதமான நெருக்கத்தில் இருந்தும் என் கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுக்க வல்லவர். ஏனென்றால் தேவன் என் மேல வைத்த அன்பு அவ்வளவு பெரியது. என் பரிபூர்ணத்திற்காக எனக்கு கிருபை கொடுக்க வேண்டும் என்பதற்காக என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமாய் அடிக்கப்பட்டார். நல்லா கவனிக்கணும். இயேசுராஜா சிலுவையில் அடிக்கப்பட்டாரே, அவர் வேதனைப்பட்டாரே, அவ்வளவு அவமானங்களை சுமந்தாரே. நம்ம என்ன நினைச்சோம்? தேவன் வந்து அவர் அடிச்சாரு, தேவன் வந்து அவர் நொறுக்க சித்தமானாரு அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அவனை கவனிச்சிங்க. இயேசு ராஜா என்ன செய்தார்னா தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அப்பா, இவர்களுடைய பரிபூரணத்திற்காக, இவர்களுடைய சந்தோஷத்திற்காக, இந்த மனுக்குலத்தினுடைய வாழ்விற்காக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் புரிஞ்சு போச்சா? அவரை நோக்கி பார்க்கிற அந்த இருதயம் இருக்குது பாருங்க, அந்த இருதயத்தினுடைய ஜபத்துக்கு தான் வல்லமை. ஆமேன். எடுத்து வாசிங்க. ஏசாயா புத்தகத்தில் 53வது அதிகாரம், ஏசாயா 53 அதில் 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, எல்லார் காதல விழுதா? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். எல்லாம் கவனி. இயேசு ராஜா பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். தேவன் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இங்கே சத்தியம் நமக்கு என்ன தெளிவா சொல்லுதுன்னா, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்து இரட்சகர்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பாடை யார் ஏத்துக்கிண்டு? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களை எல்லாம் அறிக்கை பண்ணி என் துக்கங்களை. சரி, இந்த விசுவாசம் உனக்கு இருக்குன்னு வச்சுக்க, இவங்க தான் சர்ச்சைக்கு வரணும். இயேசு கிறிஸ்து இரட்சகர், மெய்யாகவே அவர் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் நெருக்கத்தை எல்லாம் மாற்றும்படியாய் என் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களை அவர் சுமந்தார். அவர் என் இரட்சகர் என்று விசுவாசிக்கிறது உண்மை அப்படின்னா நீ ஜெபம் பண்ண உடனே நடக்குங்க. நீ ஜெபம் பண்ணி உனக்கு நடக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் யார் என்கின்ற அறிவு உனக்கு இல்லை. அவர் இல்லாமல் நான் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து இல்லாமல் என் வாழ்க்கை இல்லை, இயேசு கிறிஸ்து இல்லாமல் நான் இல்லை, அவருக்குள் தான் நான் பரிபூரணம். ஆமேனா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? அபயமிடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ஜீவனே,
யாம் பாடுகளை சுமந்தது நீர். எப்பாடே பேரமாக்கு வரைக்கும் நான் கொஞ்சம் போனோம், என்னால் உடம்பு முடியல, கொஞ்சம் என்ன கொஞ்சம் பைக்கில் இட்டுன்னு போடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒருத்தரை கேட்போம், ஒரு வாலிப பையனை, போ எனக்கு ரொம்ப வேலைக்குது, ஆமேன். நீ அங்கே போய் நின்று அப்படி தான் சொல்லிட்டு போவான், ஏசப்பா என்னை சுமந்தவரே, என் பாடுகளை சுமந்தவரே அப்படின்னு கேட்டு போகிறேன். அவர் அனுப்புவார். நான் பாட்டி உடம்பு சரியில்லையா, நான் பேரமகம் தான் போகிறேன், சும்மா வையா உன்னை அப்படியே விட்டு போகிறேன், எல்லாம் கரவதாமன்னு சொல்லாமா? இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஒரே ஒரு காரியம், பாருங்க, நான் பரிபூர்ணப்படும்படியாய் இயேசுராஜா தாமாய் வந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கண்ணீரோட விண்ணப்பத்தோட ஒப்பு கொடுத்து, அப்பா இவன் பாடுகள் இவன் துக்கங்கள் என் மேலே சுமத்தும், ஆமேன். இயேசு கிறிஸ்துய ரட்சகர், அல்லேலூயா. இந்த விசுவாசத்தோட யான் பாடுகளையும் யான் துக்கங்களையும் சுமந்து கொண்டவரேன்னு உன் கண்ணு உன் ஆத்துமா அவரை மட்டும் நோக்குதா, அவரை மட்டும் நோக்கி இருந்துச்சு வச்சுக்க, அவர் செய்கிற காரியங்கள்லாம் அவ்வளவு அதிசயமாக இருக்கும் உனக்கு. நீ நினைப்ப உள்ள அப்பா அப்படி நினைப்ப. கிறிஸ்தவனுடைய ஆயுதமே என்ன தெரியுமா? ஜபம். ஜபம்னா என்ன தெரியுமா? மனம். அந்த இருதயத்தில் அவரை நோக்கி பார்த்திருக்கிற அந்த மனம். நீ அவரோடு கூட உறவாடி கொண்டிருப்ப. என் துக்கங்களை சுமந்தவரே, என் பாடுகளை ஏற்றுக்கொண்டவரே, தனிப்பட்ட ரீதியில தனியா உனக்கும் இயேசு ராஜாவுக்கும் இந்த உறவு இருக்குது பாரு, இதுக்கு பேர் தான் கிறிஸ்தவம். இவன் தான் கிறிஸ்தவன். சும்மா நானும் வந்தேன், நானும் இதை ஜெபிக்கிறேன், கடமைக்கு ஜெபிக்கிறேன், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஜபம்னா என்ன தெரியுமா? அந்த மனம், அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனம். அவள் தான் முடிஞ்சு போச்சு. என்னது? மறுபடியும் 4ஆம் வசனத்தை வாசி. மெய்யாகவே சொல்லுங்க, சத்தியமா. மெய்யாக என்னதுங்க? இல்ல வாய்த்தர் சொல்லுங்க, மெய்யாகவே என்னது? சத்தியமா சொல்றேன், என் பாடு எதுவானா இருக்கட்டுங்க, உன் மனசை சஞ்சலப்படுத்தக்கூடிய, உன் ஆத்மாவை சஞ்சலப்படுத்தக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உன் இதயம் அப்படியே அவரை நோக்கி பார்த்திய, ரட்சகரே, என் ஜீவனானவரே அப்படின்னு உன் இருதயம், உன் மனம் சொல்லும். ஜபம் அப்படின்னா என்ன? என்னது ஜபம்னா? என்ன? மெய்யாகவே சத்தியமாய் யாம் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், யான் துக்கங்களை அவர் சுமந்தார். அப்படின்னா உனக்கு எப்படிப்பட்ட பாடு வந்தாலும் எப்படிப்பட்ட துக்கம் வந்தாலும் யாரா மட்டும்தான் உன் மனம் நாடும். பாருங்க, இப்போ நம்ம எங்கேயோ பஸ்ஸில் போயின்னு இருக்கிறோம், எங்கேயோ ட்ரெயினில் போயின்னு இருக்கிறோம், மனம் அப்படி படபட படபட, அங்கே ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வரும், மனம் எல்லாம் அப்படியே படபடக்கும், ஆண்டவரே அப்படின்னு இருதயம் கூப்பிடும், சக்குன்னு பதில் வரும், ஆமேனா? ஜபம் என்பது உள்ளத்தின் ஆழத்தில் அவரை பற்றி கொண்டிருக்கிற, அவர் மேல வைக்கிற நம்பிக்கை தான் ஜபம். இயேசு கிறிஸ்து என் ரட்சகர், இயேசு கிறிஸ்து என் பாடுகளை சுமந்து என் துக்கங்களை என் பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களை சுமந்தவர், அவர் என் ரட்சகர், அவரை மட்டுமே என் இருதயம் அபயமிடும். இதுதான் ஜபம். எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஜபம்னா ஏதோ போய் கொஞ்ச நேரம் உட்காந்து அவர்கிட்ட கத்திட்டு பேசிட்டு அப்படியே சொந்த ஊரு கதை உலக கதை அப்படிலாம் அழக, அது அல்ல ஜபம். ஜபம் பண்ணியா இன்னைக்கு ஜபம் பண்ண, எல்லாம் கவனிச்சுங்க, எல்லாம் கவனிச்சுங்க. நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன், ஜபம்னா என்ன? தேவ சிந்தை. சொல்லுங்க. அந்த சிந்தை உன் இருதயத்துல வந்துச்சுன்னா நீ மனுஷங்கிட்ட பேசிக்கினே இருப்ப. உன் இதயம் அப்படியே அவரை நோக்கி பார்த்து, என் ரட்சகரே, என் ரட்சிப்பின் தேவனே, என் மகிமையின் கர்த்தாவே, என் ஆறுதலே, என் சந்தோஷமே, என்னுடைய பரிபூரணமே, எனக்கு எல்லாம் ஆனவரே அப்படின்னு சொல்லிக்கினே இருக்கும். ஏன்னா அவர் இல்லாமல் நீ கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய பரிபூரணமும் இயேசு ராஜாவே. ஆக ஜபம் என்பது மனம். ஏசாயா 26:3 வாசிக்கலாம். ஏசாயா 26:3. உம்மை எல்லாம் கவனமா கேளுங்க பார்க்கலாம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். எது? எப்படி? அந்த உறுதி, அந்த உறுதி. ஜபம் எல்லாம் கவனி. யாரை? உம்மை. எல்லாம் கவனி. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். ஜபம்னா என்னதுங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் என்று அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனம்தான் ஜபம்.
ஆமென். அந்த மனம் இருந்துச்சுன்னா அவரை நோக்கி பார்த்து நீ ஏறெடுக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் அவ்வளவு ரம்மியமாய் வெளிப்படும். நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா, அவர் யாரு, கிறிஸ்துவுக்கு எனக்கும் இருக்கிற உறவு என்ன, அன்பு அவருக்கு எனக்கு இருக்கிற அன்பு எப்படிப்பட்டது, இதை குறித்தெல்லாம் அறியாம நீங்க என்ன பண்ணீங்கன்னா, உங்களுடைய ஓன் தாட்ஸ்ல உங்க மூளையிலிருந்து நீங்க பண்ற ஜபம் இருக்குது, அதெல்லாம் வல்லமையே கிடையாது. மாம்சத்துக்கு என்றைக்குமே தேவன் வந்து வேலையை கொடுக்கவே மாட்டார். அது ஸ்பிரிட்ல கொண்டு போகணும், ஆவியில கொண்டு போகணும். மாம்ச சிந்தை மரணம். ஜபம்னா என்ன அப்படின்னா, அவன் அப்படியே சிலுவையில் அவர் பலியான அந்த மரணத்தை நோக்கி பார்த்துட்டு அப்படி அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பரமேறுதல், பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்க அந்த மகிமை, அவருடைய வெற்றி, அவருடைய வெற்றியை உள்ள கொண்டாடின்னு இருப்பான். உள்ள எனக்காக யாவையும் செஞ்சு முடிச்சிட்டார் இயேசு ராஜா, ஆமென் சொல்லுங்க. எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார் என்கின்ற அந்த மனது இருக்குதே, அதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவீர். இதாங்க பரிபூரணம். ஆமென் சொல்லுங்க எல்லாரும், ஆமென் சொல்லுங்க. நாம் எல்லாம் எப்படி இருக்கணும்? பூரண சமாதானம். சொல்லுங்க எப்படி இருக்கணும்? சொல்லுங்க எப்படி இருக்கணும்? பூரண சமாதானம். ஆமென் சொல்லு. எப்படி இருக்கணும்? சரி, நமக்கு எப்போ பூரண சமாதானம் வரும்? நம்முடைய மனதில் அவரை நீ பரிபூர்ணமாக அப்படியே உறுதியாய், சொல்லுங்க எப்படி உறுதியாய் அப்படின்னா, நம்முடைய உயிரில் கலந்தோம். இயேசு ராஜா நம்முடைய உயிரில் கலந்துட்டு அவரை நோக்கி நீ அபயம் விடுவார். உன் இருதயத்துக்குள்ள வரும் பாருங்க அபயம். ஆண்டவரே, எனக்கு உம்மை தவிர வேறு யாரும் இல்லை, நீரே என் ரட்சகர். மெய்யாகவே நீர் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை சுமந்தவர் நீர். எல்லாம் எத்தனை பேர் உணர்ந்தவங்க ஆமென் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. அப்போ இதை என்ன பண்ணணும்னாக்கா, இந்த கிறிஸ்து இயேசுவை அறிகிற அந்த அறிவு அப்படியே உள்ள இருக்கணும். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். என்றென்றைக்கு நம்புங்க, எப்பவும் நம்புங்க, அவரையே நம்புங்க. அவரே நம்முடைய நம்பிக்கையானவர், அவரே சதா காலமும் நமக்காக வழக்காடுகிற தேவன். அப்போ இன்னைக்கு நம்முடைய ஜபத்துக்கு ஏன் பதில் வரல? ஏன் இன்னைக்கு நம்முடைய ஜபத்துக்கு பதில் வரல? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவரை உறுதியா பற்றல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல நம்முடைய நம்பிக்கை இல்லை. மாறாக நமக்குள்ள நம்முடைய மாம்ச அறிவு, நம்ம மாம்ச நம்பிக்கையை நம்முடைய இருதயத்துக்குள்ள வச்சுட்டு இருப்போம். அது என்ன செய்யணும்னாக்கா, நம்முடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வாயில வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுடைய எண்ணங்களை உள்ள வச்சுக்கின்னு, நிறைய பிளான் திட்டங்களை உள்ள வச்சுக்கின்னு, ஆண்டவரே எல்லாம் கவனிங்களே, ஆண்டவரே நான் இதெல்லாம் செய்ய போறேன், அது இப்படிலாம் செய்ய போறேன், நான் இந்த காரியத்தை செய்ய போறேன், அந்த காரியங்கள் எல்லாம் இந்த விதமாய் செய்ய போறேன், எனக்கு நீங்க செய்யுங்கப்பா. கவனிக்கிறீங்களா? நான் இந்த காரியத்தை செய்ய போறேன், இப்படிலாம் செய்ய போறேன், நீங்க செய்யுங்கப்பான்னு கேட்ப. கம்மனிப்பார் ஆண்டவர். நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யா ரட்சகர் நீர், நான் என்ன செய்யட்டும், எனக்கு நீர் என்ன தருகிறீர், எனக்கு இப்படிப்பட்ட நெருக்கம் இருக்குது, நீர் என்னை எப்படி விடுவிக்கிறீர், நீர் என்னை எப்படி விடுதலை ஆக்குகிறீர், நீர் என்னை எப்படி ரட்சிக்கிறீர், என்னுடைய நம்பிக்கை நீரேன்னு சொல்லி அவரையே பிடிச்சி பாருங்களேன். என்றென்றைக்கும் நம்புங்கள், அவரே நம்முடைய நித்திய கன்மலையாக இருக்கிறார். அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? கவனிக்க, ரொம்ப முக்கியமானது. இப்போ புரிஞ்சு போச்ச ஜபம்னா என்னன்னு? ஜபம்னா என்ன? இயேசு ராஜாவை உறுதியாய் பற்றி கொண்ட மனமே ஜபம். சொல்லுங்க, இயேசு ராஜாவை உறுதியாய் பற்றி கொண்ட மனமே ஜபம். சொல்லுங்க, எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. என் ரட்சகராகிய இயேசு ராஜாவை உறுதியாய் பற்றி கொண்ட மனமே ஜபம். அந்த மனம் இருந்துச்சுனாவே உன் மனம், உன் ஆத்துமா பண்ற அந்த விண்ணப்பங்கள், உன்னுடைய வேதனைகள், உன் நெருக்கங்கள், உன்னுடைய படபடப்பு, அந்த பதற்றங்கள், உன்னுடைய பரிதவிப்புகள் எல்லாமே எல்லா வானங்களையும் தாண்டிக்கின்னு அங்கே தேவ சமூகத்தில் போகும். கர்த்தர் வல்லமையாய் உனக்கு காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமென் சொல்லாமா? அப்போ என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மனதில் வைக்காம நம்முடைய அறிவை நம்முடைய ஆத்மாவில் கொண்டு போய் வச்சுட்டு இருப்போம். அப்போ அதுதான் என்னதுன்னா சாபம் என்று தேவன் சொல்ல. அதுதான் எரேமியா சொல்றாரு. எடுத்து வாசிங்க மறுபடியும் அந்த எரேமியா 17வது அதிகாரத்தில்
எரேமியா 17ஆம் அதிகாரம் அதுல 5ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் கவனிங்க, யார் மேல் நம்பிக்கை வைக்கிறான்? எந்த மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறான்? எல்லாம் கவனிங்க, இந்த மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறான். என் ஆத்மா என்ன பண்ணுதுன்னா, கவனிங்க, யார் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா, கர்த்தர் இரட்சகர், மெய்யாகவே அவர் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனம் இல்லாமல் என்னை நம்புவேன். ஒரு மனுஷன் என்ன பண்ணும்? தன்னை நம்புவான். அவனுடைய பலத்தையும் அவனுடைய பலத்தையும் நம்புவான். கர்த்தர் சொல்றாரு அவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்றாரு. இல்லை கவனிக்கிறீங்களா? இந்த இந்த மரம் எதுக்கு ஒப்பனை? ஆமாம், மரம் வந்து மனுஷனுக்கு ஒப்பனை. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ உன்னை நம்பினா, உன் திட்டத்தை நீ நம்பினா நீ சபிக்கப்பட்டவன். அதனால் நீ தேசத்தில் குடியிருக்க முடியாது. ஆனால் நீ யாரை நம்பணும்? கர்த்தரையே நம்பணும். யா இரட்சகர் அவரே. ஆமேன். இன்று வரைக்கும் நான் நிர்மூலமாகாதிருப்பது யாருடைய கிருபை? அது ஏசப்பாவுடைய கிருபை. ஏசுராஜா எனக்காக சிலுவையில் பாடுபட்டாரே, அவருடைய தயவில் தான் நான் நிற்கிறேன். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளும் எல்லாம் அவருடைய கிருபையே. அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த. நாம என்ன நினைச்சுக்கிறோம்? தேவன் அவரை நொறுக்கினார் நினைச்சுக்கிறோம். இல்லை இல்லை, அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் என் துக்கங்களை அவர் சுமந்தார். ஆமேன் சொல்லாமா? அந்த மகிமையின் கர்த்தரானவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட வாசமா இருப்பாராக. ஆக மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறோம் நாம். அப்ப என்ன பண்ணோம்? ஜபத்துல உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். நம்ம என்ன செய்யணும்னாக்கா, நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல கனிதரக்கூடிய மரங்களாக, செழிப்பான மரமாக, நல்ல இலைகள் எல்லாம் பசுமையான மரங்களாக, கனிகள் எல்லாம் கெட்டு போகாத கனிகளாக நாம் என்றென்றைக்கும் பசுமையா இருக்க வேண்டும், செழிப்பா இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் சமாதானமா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். அவர் இரட்சகர்னு விசுவாசிக்கிறான் பாருங்க, அவன் தான் இந்த தண்ணீர் அண்டையில வேறு விட்ட நல்ல மரத்துக்கு ஒப்பா இருக்கிறான். ஆமேனா? ஆனா அவரை விட்டுட்டு உன் மூளை அறிவை பத்தி பேசுவேன். சில பேர்கிட்டலாம் சொல்லி பேசியே முன்னுக்கு வர முடியாது. அவங்களுடைய அறிவையும் அவங்களுடைய அனுபவங்களையும் சொல்லுவாங்க. இதுதான் சபிக்கப்பட்டவன், இந்த மனுஷன் தான் சபிக்கப்பட்ட மனுஷன். ஆனால் இயேசு கிறிஸ்து என் இரட்சகர். ஆமேன் சொல்லுங்களேன். இவர்களுடைய ஜபம்தான் பரலோகத்தில் அவருடைய சந்நிதியில் அவருடைய செவிகளில் போய் ஏறுகிறது. அப்படிப்பட்ட மகிமையை தேவன் நமக்கு கொடுப்பாராக. ஆக நல்லா கவனிங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நம்முடைய அறிவை நம்பும் பாருங்க. நம்முடைய அறிவை, இந்த அறிவை நம்புகிற இந்த பொல்லாப்பை வெட்டி வீழ்த்த வேண்டும். இந்த மரத்தை எல்லாம், இதெல்லாம் முள் மரம். நம்முடைய அதாவது மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் அப்படின்னு சொல்றாரு. நீ நினைக்கலாம், இப்போ உலகத்தில் இருக்கிற மனுஷன் என்ன பண்றான்? தாம் படிப்பையும் தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய பணத்தையும் தன்னுடைய வேலையையும் நம்பிக்கொண்டு போறானே, அவன் கர்த்தரை விட்டு விலகுகிறவன், அவன் சபிக்கப்பட்டவன். அவன் எப்படிப்பட்டவன்? அப்போ உனக்குள்ள உன்னை நீ நம்புறியே, அந்த நம்பிக்கை உள்ள இருக்கும்னா அவனை முற்றிலும் அழிச்சிட்டு கர்த்தரை நோக்கி அபயமிடுகிற அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க ஜபம் அவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கும். ஆமென் சொல்லாமா? நீங்கள் என்றென்றைக்கும் இயேசு ராஜாவோடு கூட இந்த பூமியை சுதந்திரித்து அவரோடு கூட ஆளுகை செய்வீர்கள். ஆமென். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, எலிசா கிட்ட போய், எலிசா வந்து தீர்க்கதரிசன ஒரு பள்ளியை நடத்தி கொண்டிருந்தார். தீர்க்கதரிசன ட்ரைனிங், சொல்லப்போனால் பைபிள் காலேஜ், ஒரு நல்ல பைபிள் இன்ஸ்டியூட்டை வச்சு எலிசா நடத்தி கொண்டிருந்தார். அப்போ தீர்க்கதரிசியுடைய புத்திரர் எல்லாம், நான் நினைக்கிறேன் ஒருவேளை அங்கே ஃபேமிலியாக வந்து அவர்கிட்ட எலிசா கிட்ட வந்து படிச்சிருப்பாங்களோ என்னவோ தெரியல, பயிற்சி கொடுக்குறார். இந்த எலிசா யார் அப்படின்னா, எலியாவினுடைய சீஷனாக இருந்தவர். எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. இந்த எலிசாவுக்கு இரட்டிப்பான ஆவியின் அபிஷேகம் இருந்தது.
எலிசா சாதாரண ஒரு மனுஷன் அல்ல. அவர் அன்னைக்கு இருந்த இஸ்ரவேலை, முழு இஸ்ரவேலையும் வழிநடத்தி கொண்டிருந்த ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி, தேவனுடைய ஆயுதமாக அன்னைக்கு எலிசா இருந்தார். எலிசா என்ன செய்தார் என்றால், அன்னைக்கு இருந்த பயங்கரமான சூழ்நிலைகளில் அநேக ஆத்துமாக்களை கூப்பிட்டு, குடும்பமாக கூப்பிட்டு ஒரு தீர்க்க தரிசன பள்ளியை, ஒரு நல்ல ஒரு பைபிள் காலேஜை வச்சு நடத்தியிருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் அதிகமாயிருச்சு. அப்போ எலிசா என்ன செய்கிறார், தீர்க்கதரிசி புத்திரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தீர்க்கதரிசி புத்திரனா ஊழியக்காரங்க, எல்லாம் ஊழியக்காரங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எலிசா கிட்ட போய் சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் இருக்கிறதுக்கு ரொம்ப இடம் நெருக்கமாக இருக்குது, நாங்கள் மலையில் போயிட்டு மரத்தெல்லாம் வெட்டி அதை கொஞ்சம் நாங்கள் திருத்தி அங்கே போய் எங்கள் குடும்பங்களை நாங்கள் தயார் பண்ணிக்கிறோம், அங்கே போய்ட்டு வீடு கட்டி எங்கள் குடும்பத்தை ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. எலிசா வந்து உத்தரவு கொடுப்பார். ஆமேனா, சரி ஓகே நீங்கள் போயிட்டு காடெல்லாம் வெட்டி திருத்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அதெல்லாம் ஒருத்தன் மன்றாடுகிறான் எலிசாவை நோக்கி, என்னத்துக்கு, நீரும் எங்களோடு கூட வரணும். ரொம்ப நல்ல மனுஷன் அவன், ஊழியக்காரன் மேலே அவ்வளவு வாஞ்சை, ஆசை. ஏன்னா சத்தியம், அந்த தாகம் இருக்கணும் இல்லையா, நீங்களும் என் கூட வரணும். சில பேர் நினச்சிருப்பான், இவன் ஏன்டா போய் அவரை கூப்பிட்றான், அவர் இது சொத்த அது சொத்த, இதை செய்ய அதை செய்ய, ஏதாவது சொல்லிலே இருப்பாரடா அவரு. ஆனால் இவனுக்கு என்ன தெரியுமா, ஜபம். நல்லா கவனிங்க, இவனுடைய ஆயுதம் என்ன தெரியுமா, ஜபம். நீர் எங்களோட வராவிட்டால் நாங்கள் போக மாட்டோம், நீங்கள் வந்தே ஆகணும். அதே மாதிரி போகிறாங்க, போய் ஒரு மரத்தை வெட்டுறாங்க. வெட்டும் போது ஒருத்தருடைய கோடாரி காம்பு காம்பு உடஞ்சி எப்படியோ ஒன்று போயிட்டு பக்கத்தில் இருக்கிற தண்ணியில் போய் விழுந்து போச்சு, பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல போய் விழுந்து போச்சு. ஐயோ என் ஆண்டவனே, எலிசா கிட்ட ஓடுறான், மறுபடியும் எலிசா கிட்ட போய் ஜெபிக்கிறான், எலிசா கிட்ட போய் விண்ணப்பிக்கிறான், ஆண்டவரே என் ஆண்டவனே, அந்த கோடாரி நான் இரவலாம் வாங்குண்டு நான் இப்போ என்ன செய்வேன் அப்படி சொன்னபோது எலிசா என்ன செய்றாரு, ஒரு கொம்பை வெட்டி அந்த விழுந்த இடத்துல போடுறாரு. அந்த இரும்பு மிதக்கிறது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். போய் எடுத்துக்கொள் அப்படின்றாரு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இரும்பு தண்ணியில் மிதக்குமா? எலிசா வெட்டி போட்ட கொம்பு இயேசு ராஜா. ஆமேனா, சிலுவை. ஹல்லேலூயா. அந்த சிலுவை தூக்கி நீங்க போடு, சிலுவை தூக்கி போடு. கொம்பை தூக்கி போட்டாரு, அப்படியே மிதக்குது. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் திருப்பி கொள்ளுங்க. கர்த்தர் இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு என்ன காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார்? 2 ராஜாக்களின் புத்தகம் 6வது அதிகாரம் 1 வாசிங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களின் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடு கூட வரவேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். எல்லா கர்மத்தாயமே சொல்லுங்க போகலாம். எந்த மரத்தை வெட்டணும்னு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறாரு? எந்த மரத்தை வெட்டணும்? நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் எந்த மரத்தை வெட்ட வேண்டும் என்று சொன்னார்? 27ஆம் அதிகாரம் உபாகமம் திருப்பிக் கொள்ளுங்க. 27வது அதிகாரத்தில் 27 அல்ல, ஒரே ஒரு நிமிஷம், உபாகமத்தில் தான் வரும். நல்ல கனி கூடாத மரத்தை நீ என்ன பண்ண, வெட்டிடலாம் அப்படின்னு. 20ஆம் அதிகாரமா, இருபதாம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். புசிக்கிறதற்கேற்ற கனி கொடாத, கவனிங்க, புசிக்கிறதுக்கு ஏற்ற கனி கொடாத மரம் என்று நீ அறிந்திருக்கிற மரங்களை மாத்திரம் வெட்டி அழித்து உன்னோடு யுத்தம் பண்ணுகிற பட்டணம் பிடிபடும் மட்டும் அதுக்கு எதிராக கொத்தளம் போடலாம் அப்படின்றார். அப்போ கனி கொடாத மரத்தை நீ வெட்டி வீழ்த்தணும். ஆமென் சொல்லுங்க. கனி கொடாத மரத்தை என்ன பண்ணணும்? வெட்டி வீழ்த்தணும். இப்போ இந்த இடத்துல எலிசா என்ன செய்றாரு அப்படின்னா, கோடாரியை எடுத்துன்னு போகிறாங்க. எடுத்துன்னு போயிட்டு அந்த இடத்துல வெட்டி, மரத்தெல்லாம் வெட்டி, அது என்ன மரம்? கனி கொடாத மரம். கனி கொடாத மரம் அப்படின்னு என்னதுன்னா, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிற மரம். என்னால் முடியும், என் பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்கிட்ட இருக்குது. இதுதான் கனி கொடாத மரம். காட்டு மரம், முள் மரம், இது ஒன்றுத்துக்கு பயன்படாத மரம். இது நல்லா அப்படியே ஆவிக்குரிய இதில் புரிஞ்சுக்கணும். இதை இப்போ இந்த மரத்தில் வெட்டி வீழ்த்துறாங்க.
இந்த வாசிப்பு 6ஆம் அதிகாரத்தில் திருப்பி தொடர்ந்து வாசிப்பகலாம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன் ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாய் வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி. ஆமென் சொல்லுங்க. இரும்பு என்னாச்சு? மிதக்குது. கொம்பை வெட்டி போட்டது இரும்பு என்ன ஆகுது? மிதக்குது. சிலுவை மரத்தை நீ எங்க போட்டாலும் அங்கே அற்புதம் நடக்கும். ஆமேனா? சிலுவையில பலியாகி என் பாடுகளையும் என் துக்கங்களையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார் என்று எந்த சூழ்நிலையிலும் நீ சொன்னாலும் அந்த சூழ்நிலையை மாற்றி உன்னை சுகமாக வாழச் செய்கிறவர் தான் உன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமேன் சொல்லுவோமா? அந்த கொம்பை வெட்டி போட்டதும் அந்த இரும்பை தேவன் மிதக்க செய்தார். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம். நீ நினைப்ப இந்த காரியத்தை மாற்றவே முடியாது, இந்த காரியம் மாறவே மாறாது, ஏனென்றால் சூழ்நிலை அப்படி இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், உன்னை அழைத்த தேவன் உன் சூழ்நிலையை மாற்ற வல்லவர். ஆமென். ஆனா உன் இருதயம் அவரை மட்டும் பற்றி கொண்டிருக்குதா? உன்னை நம்புதா? இதான் கேள்வி. உன் இருதயம் அவரையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறதா, அல்லது உன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறியா? அங்க ஆண்டவர் சொல்றாரு, அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. இதே தான் நம்முடைய தேவன். நல்லா கவனிக்கணும். இவங்க போயிட்டு கோடாரியை கையில் வச்சுருக்கிறான். இந்த கோடாரி எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது. இந்த கடைசி நாட்களில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த கடைசி மாதத்தில் நல்லா சுத்திகரித்து கொள்ளுங்க. எனக்கு உள்ள நான் இருப்பேன். என் ஆத்துமாவில் என் அறிவும் என் பலமும் உள்ள போய் ஏகப்பட்ட மரங்கள் உள்ள இருக்கும். இந்த நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் உன் இருதயத்துக்குள்ள இருக்கும். அந்த மரத்தை எல்லாம் நீ கோடாரியை கொண்டு வெட்டி சாய்க்கணும். எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இயேசு ராஜா இயேசு கிறிஸ்து அந்த மரத்தை நல்லா உள்ள வளர்க்கணும். எத்தனை பேர் சொல்றது புரியுது? உன் நம்பிக்கை மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலம் ஆக்கி கொண்டவன் சபிக்கப்பட்டவன். அந்த கோடாரி என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பு. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கிலே போடப்படும். நீ பதறக்கூடாது, நீ மனம் பதறக்கூடாது, நீ துக்கத்தோடு இருக்கக்கூடாது, நீ பாடுகளோடு இருக்கக்கூடாது. அப்படி இருப்பேன்னா உன்னை வெற்றுவார் ஆண்டவர். எச்சரிக்கையா சொல்லுகிறேன். அப்ப என்ன பண்ணணும்? அவரை நோக்கி அபயமிடு. ஆமேனா? எல்லா சூழ்நிலையும் மாற்ற வல்லமை உடையவர். ஆமேன் சொல்லுங்க. அப்ப நீ என்ன செய்யணும்னா உனக்குள்ள இந்த மரத்தெல்லாம் வெட்டி வீழ்த்தணும். அப்போ உனக்குள்ள இருக்கிற அந்த மரத்தை நீ வெட்டி வீழ்த்தணும் அப்படின்னா உனக்கு கோடாரி உன் கையில் இருக்கணும். இந்த கோடாரி என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பு. சொல்லப்போனா தேவனுடைய நீதி, தேவனுடைய பைபிள் வசனம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். டாக்டரின் உபதேசம் புரிஞ்சிருக்கணும். எல்லாருக்கும் பைபிள் தெரியும், பைபிள் இருக்கிற வசனங்கள்லாம் தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு உபதேசம் தெரியாது. உபதேசம் தெரியணும் உனக்கு. இந்த உபதேசம் தெரிஞ்சாதான் உன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய உன் சுய பலத்தில் வெட்டி வீழ்த்த முடியும். அந்த கோடாரி சில வேளைகளில் நழுவி யோர்தானிலே விழுந்துவிடும். யோர்தான் என்பது மரணம். மறுபடியும் இயேசு ராஜாவுடைய சிலுவை கண்டைக்கு நீ திரும்பி போய் அவரை நோக்கி பார்ப்பனா அந்த கோடாரி மறுபடியும் மிதக்கும். தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய அந்த நீதி உள்ள வசனம் உன் இருதயத்துக்குள்ள மறுபடியும் வரும். அதை கொண்டு உனக்குள்ள சுயபலத்தெல்லாம் வெட்டி வீழ்த்தி விடலாம். ஆமேனா? எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஆமா. யோவான் ஸ்நானகன் சொன்னாரு, இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே. வாசி அந்த வசனத்தை 3:10, மத்திய 3:10. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கென்று ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். நல்லா கவனிக்கிறீங்களா? நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. கவனிக்கிறீங்களா?
ஏன் இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை வருது? ஏன் இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் போராட்டம் வருது? ஒரு தேவ பிள்ளை போராட்டத்தோட, பிரச்சனையோட, நெருக்கங்களோட, சோதனைகளோட இருக்கக்கூடாது. அப்படி நீ இருக்கிற அப்படின்னா நீ கர்த்தரை நம்பல. நீ கர்த்தரை நம்ப கூடாதபடிக்கு இருக்கக்கூடிய உன் இருதயத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த பொல்லாத மரங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்து. அதுக்கு உனக்கு கோடாரி வேண்டும். அந்த கோடாரி தான் தேவனுடைய நியாய தீர்ப்பு. பைபிள் வசனம் அந்த உபதேசத்தை நல்லா கேட்கணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும். தேவ சமூகத்தில் நல்லா தேவரன்னைக்கு போய் நல்லா உங்களை அர்ப்பணிக்கணும். நல்லா கவனிங்க, அந்த வசந்த வாசிங்க. 119 சங்கீதத்தில் எப்பொழுது உங்களுக்கு இந்த துதி உண்டாகும், தேவனை நோக்கி கூப்பிடுகிற இந்த சத்தியம் உண்டாகும் என்றால் 119 சங்கீதத்தில் 62வது வசனத்தை வாசிக்கலாம். உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம், உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். எப்ப எழுந்திருப்பேன்? ஏன் பாதி ராத்திரில இருந்து ஜெபம் பண்றேன்? இந்த பாருங்க, பாதி ராத்திரி. எத்தனை மணிக்கு பாதி ராத்திரி? நைட்டு 1 மணி, நைட்டு 12 மணி, நைட்டு 2 மணி, இதெல்லாம் பாதி ராத்திரி. ஏன்? உம்முடைய நீதியான நியாய தீர்ப்புகளின், அதான் கோடாரி. ஆண்டவரே, எங்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அன்றைய ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. என்னத்துக்காக நியாயம் தீர்க்கப்பட போற? உன்னை நீ நம்புறியே, உன்னை நீ நம்புறியே. உன் இருதயத்தில் முழுமையாய் கிறிஸ்துவை பற்றி கொள்ள முடியாமல் இருக்குது. உனக்காக ஏசப்பா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. உனக்காக ஏசப்பா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. எல்லாம் அவர் கையில் இருக்குது. நீங்க கேட்டா குட்டுருவாரு. ஆனால் கேட்கறது இல்லை. நம்பிக்கையெல்லாம் எங்கெங்கேயோ வச்சு. ஏன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கல? ஏன் நடக்கல? உள்ள முள்மரம், கனி கொடாத மரத்தை நீங்கள் உங்களை நீங்க நம்புறீங்க, மாம்சமானதை நம்புகிறீர்கள். ஆனால் உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி நான் பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். இதே 119 சங்கீதம் 120 வசந்த வாசிங்க. உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது, உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். எதுக்கு நீ பயப்படணும்? நியாய தீர்ப்புக்கு பயப்படணும். ஏசப்பா எனக்காக யாவையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆமேன். நான் சுகமா இருப்பேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? மெய்யாகவே அவர் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை சுமந்தார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இது வந்து நார்மலான ஜெபம். ஒரு ஜெபம் பண்ணாவே ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் அவரையே உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே நோக்கி பார்க்கும்படி தேவன் கிருபை செய்வார். அவரையே நோக்கி பார்க்கும்படி தேவன் நமக்கு பலன் கொடுப்பார். அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போவோம், உபவாச ஜெபம், ஃபாஸ்டிங் பிரேயர். நல்லா கவனிங்க. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம சாப்பிட்டா தான் நமக்கு பலன் இல்லையா? மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது தன் புயபலமாக்குறோமே. நான் இந்த மனுஷனை நம்பல ஆண்டவரே, நான் என்ன நம்பல, என் பலத்தை நம்பல, இந்த முள் மரத்தை நம்பல. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மரங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்துறதுக்கு பேர் தான் உபவாசம். உபவாசம் பயங்கர பவர்ஃபுல். ஆமேனா? உபவாச ஜபம் எப்படிப்பட்டதுங்க? பயங்கர வல்லமையானது உபவாச ஜபம். நல்லா கவனிக்கணும். ஏன்னா உபவாசம் என்ன, நம்முடைய ஆத்மா தான் நமக்கு முக்கியம். அவளுடைய ஆத்மா மீட்பு மிகவும் அருமையாக இருக்குது நமக்கு. இப்போ இந்த எலிசாவுடைய அந்த நாட்கள் நடந்த சம்பவம் என்னதுன்னா, உபவாச ஜபம் நடந்துச்சு. என்னது? உள்ளுக்குள்ள நம் உத்திரங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்துகிறோம். அங்கே குடியிருக்கும்படி இயேசு ராஜாவோடு கூட 1000 வருட அரசாட்சியில் என்றைக்கு இந்த பூமியில் நம்ம வாசம் பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கனி கொடாத மரங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்த வேண்டும். என்னால் ஒன்றும் நடக்காத ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வெட்டி வீழ்த்து. இதுதான் உபவாச ஜபம். உபவாச ஜபத்தினால மட்டும்தான் நீ காட்டை அழித்து திருத்த முடியும். ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வந்து அவ்வளோ பெரிய வல்லமை. ஏன்னா நம்முடைய ஆத்மா சர்வ வல்லவராகிய தேவனை நோக்கி பார்க்காமல் இந்த ஆண் வல்லமையினால் நிரம்பி இருக்கிறது. ஆமென். இந்த பெண் வல்லமையினால் நிரம்பி இருக்கிறது. நல்லா சாப்பிட்டு கொழுகொழுகோடு இருந்துச்சு வச்சுங்க, நல்ல துண்டு தூக்கமாக இருந்துச்சு வச்சுங்க, நம்முடைய பலத்தெல்லாம் எப்படி கொண்டு வருவோம்னாக்கா மாம்சமாகவே கொண்டு வந்து நிற்போம். அப்போ உபவாச ஜபம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்முடைய ஆத்மாவை உபத்திரவப்படுத்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது
இந்த உபவாச ஜெபத்தில் அந்த மரம், அந்த மாம்சம் எங்கெங்கெல்லாம் நம்மளை நம்புகிறோம், நம்மளை நம்புறது வேஸ்ட்டு. எல்லா காலத்திலும் என்றென்றைக்கு நான் கர்த்தரையே நம்பியிருப்பேன். அப்போ நம்ம மாம்சத்தை நம்பக்கூடிய அந்த சுய இச்சைகள்லாம் நமக்கு உள்ளே இருக்கும்போது உபவாசத்தில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதை வெட்டி வீழ்த்த முடியும். இந்த உபவாசத்தில் தான் அநேக காரியங்களை நம்ம ஜெயிக்க முடியும். கவனிங்க, ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வேற ட்ரெண்டிங்க்கு போகிறேன், வேற ஸ்டெப்புக்கு நான் போகிறேன். இப்போ முதல்ல நார்மலான ஜபம் அப்படின்னாவே இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்ட மனம். ஆமேனா? அந்த மனம் இருந்துச்சுன்னா உடனடியாய் தேவன் உதவி செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். உலகத்தில் எந்த மூலையில் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அவர், ஆண்டவரே இந்த பிரச்சனையை நீங்கள் மாற்ற மாட்டீங்களா அப்படின்னு அந்த நேரத்தில் அவங்க நிற்கும் போது ஏசப்பா உடனே அந்த சூழ்நிலையை மாற்ற வல்லவர். அவர் நல்லவர். ஆமேன். கர்த்தர் நல்லவர், போதுமானவர். ஆனால் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது நமக்கே தெரியாது நம்ம தான் நம்பி இருப்போம். நம்முடைய பிளான் நம்முடைய இருதயத்துக்குள் நிரம்பி இருக்கும். அப்போது ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை, ஏன் எனக்கு நன்மை நடக்கலை, நான் ஏன் இன்னும் கண்ணீரோடு இருக்கிறேன், நான் ஏன் இன்னும் துக்கத்தோடு இருக்கிறேன், உட்காந்து யோசிக்கணும். நீங்கள் யோசிச்சிங்கன்னா என்ன காரணம்னா, நம்முடைய இருதயத்துக்குள்ளே நம்முடைய பலத்தை நம்பிட்டு இருப்போம். அப்போ என்ன செய்யணும்னா, உபவாசத்துக்கு போய் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தணும். ஆமேன்னு சொல்லுங்க. உபவாசம் அப்படின்னு என்னது? ஜென்ரலாக நமக்கு என்ன தெரியும்? சாப்பிடாமல் இருக்கிறது இல்லையா? நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 35 இந்த உபவாசம்னா என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. 13 வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் வியாதியா இருந்தபோது ரெட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். கவனிங்க, உபவாசம் என்னது சொல்லுங்க. எல்லாம் கவனிக்கிறீங்களா? உபவாசம் என்ன? என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்துறது. என்ன? என் ஆத்துமா யாரை நம்பிடுது? என் மாம்சத்தை நம்பிடுது, கர்த்தரை நம்பல. அப்ப நான் என்ன செய்யறேன்னா, இப்போ சாப்பாடுலாம் போடாமல், இந்த உடம்புக்கு சோறை போடாமல், நல்ல பலன் கொடுக்காம, இந்த பலத்தை இந்த மரத்தை, இந்த கனி கொடாத இந்த மாம்சமாக்கி இந்த மரத்தை வெட்டி வீழ்த்துறதுக்கு தான், ஆத்மாவை உபத்திரவப்படுத்துறது தான் தேவனுடைய அறிவு, அவருடைய நியாய தீர்ப்புகள், தேவனுடைய சத்திய வசனத்தில் என்னுடைய ஆத்மாவை நிரப்புறதுக்கு பேர் தான் உபவாசம். உபவாசம் அப்படின்னா என்ன? சாப்பாடு இல்லாமல் ஏன் நம்ம ஜெபிக்கிறோம்னா, இந்த மாம்சத்துக்கு தீனியை கட் பண்ணிட்டு நம்முடைய ஆத்மாவுக்கு நல்ல தீனியை கொடுக்கணும். ஏசப்பாவுடைய வார்த்தையில் நிரப்பணும். நீங்கள் உபவாசம் பண்ணினீங்கன்னா நல்ல ஒரு வல்லமை கிடைக்கும். நல்லா எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சங்கீத புத்தகம் 69 இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க. அது இந்த உபவாசம்னா என்னன்னு பாருங்க. 69வது சங்கீதம் அதில் 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் ஆத்மா வாடும்படி. ஆத்மா என்ன ஆகுது? வாடுது. பாருங்க, சாப்பாடு. என் ஆத்மா வாடும்படி உபவாசித்து அழுதேன். நல்லா கவனிங்க, உபவாசித்து. நம்ம ஆட்களுக்கு என்ன பண்றது இல்லைன்னா, இந்த உபவாசத்தின் மேல நிறைய பேருக்கு தெளிவு இல்லை. முதல்ல கவனிங்க, உபவாசம்னா என்ன? இது நல்லா புரிஞ்சு இன்னொரு வசனம் இதை வாசித்து காட்டுங்க. முதல்ல பார்த்தோம், உபத்திரவப்படுத்தணும். ஆத்மாவை என்ன பண்ணோம்? உபத்திரவப்படுத்தணும். இது ஆத்மா வாட வைத்தோம், வாடுகிறது. அப்புறம் 109வது சங்கீதம், 109வது சங்கீதத்தில் 24வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது, என் மாம்சம் புஷ்டி அற்று உலர்ந்து போயிற்று. உடம்புல ஏதாவது கவனிங்க, உபவாசம் பண்ணி உடம்புல இருக்கிற அப்படியே அந்த பலனெல்லாம் அப்படியே குன்றி, மாம்சபலி தான் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனிதன் சபிக்கப்பட்டவன். கவனிங்க, உங்க இருதயத்தில் கர்த்தரை பற்றுகிற அந்த பற்றுதல், இயேசு கிறிஸ்து என் ரட்சகர், என் நன்மை, என் ஜீவன், என் சந்தோஷம், என்னுடைய எல்லாம் அவர்தான் அப்படின்ற அந்த ஒரு பற்றி கொள்ளுகிற அந்த இருதயம் இருக்கிறதே, அவன்தான் பாக்கியவான், அவன்தான் ஜீவன் உள்ளவன், அவன்தான் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான், அவன் செழித்திருப்பான். ஆனால் நம்முடைய ஆத்மாவில் இந்த பொல்லாத மனுஷன்லாம் உள்ளே இருப்பான். அவனை என்ன செய்யணும்னா, உபவாசம் பண்ணி என்ன பண்ணணும்? நல்லா கவனிங்க, உபவாசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், குறைஞ்சது உபவாசம் எவ்வளோ நேரம் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், மினிமம் எவ்வளோ நேரம் இருக்கணும்னு சொல்லிக்கிறேன்.
சொல்லுங்க பட்டு நல்லா வாய் திறந்து. வெரி குட். 5 குறைஞ்சது மினிமம் ஒரு 5 மணி நேரமாவது நீங்கள் உபவாசம் இருக்கணும். நான் உபவாசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு சொல்லுங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுமா, தயவுசெய்து வாய் திறந்து சொல்லுங்க. குறைஞ்சது உபவாசம் அப்படின்னா என்ன சொல்லுங்க? எத்தனை மணி நேரம்? ஒரு 5 மணி நேரம். எப்படி 5 மணி நேரம்? இப்போது ஒரு வேளை சாப்பாடாவது கட் பண்ணலாம் மினிமம். கொஞ்சம் பலனாக இருக்கிறவங்க, நல்லா பலன் சொல்கிறத விட கர்த்தர் மேலே தாகம் இருக்கிறவங்க இந்த 3 வேளை சாப்பாடெல்லாம் ஒதுக்கி, அல்லது ஒரு நாள் உபவாசம், அப்படி இல்லைன்னா 3 நாள் உபவாசம், அப்படி இல்லைனா 7 நாள் உபவாசம், அப்படி இல்லைனா 21 நாள் உபவாசம், அப்படி இல்லைனா 40 நாள் உபவாசம், அப்படிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் உபவாசிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உபவாசம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, குறைஞ்சது ஒரு வேளையாவது சாப்பாடை கட் பண்ணிட்டு புஷ்டி அந்த ஆத்மாவுக்கு உணவு கொடுக்காம தேவனுடைய வார்த்தைகள் கோடாரி, அந்த கோடாரியை எடுத்து எங்கெங்கெல்லாம் நம்மளை நம்புகிறோம் அதெல்லாம் போட்டு வெட்டி வீழ்த்தணும். நிறைய பேருடைய கோடாரி இன்னைக்கு யோர்தானில் வீழ்ந்து போயிருக்கு. இன்னைக்கு ஏசப்பா நோக்கி கூப்பிடுங்க, சிலுவையை நோக்கி பாருங்க, அந்த கோடாரி மிதக்கும். தேவனுடைய வசனத்துக்கு திரும்புங்க, அந்த கோடாரியை கொண்டு மறுபடியும் வெட்டி வீழ்த்துங்க இந்த மரங்களை எல்லாம். கவனிக்கணும். அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ சில பேர் வேலைக்கு போகிறவங்க என்ன செய்வாங்கன்னா, நான் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்வாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாதுலாம் சொல்லிட்டேன் ஏற்கனவே, நான் உங்களுக்கு திட்டம் பண்ணது தான். ஃபாஸ்டிங் அப்படின்னா முழுமையாக தேவ சமூகத்துக்கு உட்கார்ந்து, இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் ஃபாஸ்டிங் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, காலையில் 7 மணிக்கு உட்காந்து 12 மணிக்கு நீங்கள் வழக்கமாக சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா 12 மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிட்ணும். அப்போ ஒரு வேளை என்ன பண்ணலான்னா, தேவ சமூகத்தில் உட்காந்து தேவனுடைய வார்த்தைக்குனா முக்கியம். அப்படின்னா 7 மணிக்கே உட்காந்து, அப்புறம் 8, 9, 7 நம்மளால் 7 சேர்த்துக்குவீங்க, அதை சேர்க்கக்கூடாது. அந்த 7 மணிலேருந்து 8 மணி தான் 1 மணி நேரம். அப்போது 7 மணிக்கு உட்காரிங்கன்னா 8, 9, 10, 11, 12, அப்போ 5 மணி நேரம், குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் இருக்கிறீங்க. அப்புறம் 12 மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் வேலைக்கு போகிற நீங்கள், நான் உபவாசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான் நீங்கள்லாம் மறுபடியும் இதை புதுப்பித்துக்குள்ள புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன். இப்போ புதுசாக வந்தவங்களாம் உபவாசம் எப்படி பண்ணுன்னு தெரியல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, துணியெல்லாம் ஊற வச்சுட்டு அன்றைக்கி தான் எல்லா துணியும் ஊற வச்சுருவாங்க. இந்த 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 சுயம் இருக்குது பாருங்கள், சுயம் அப்படியே இந்த பெருமை, நான் எல்லாம் ஃபாஸ்டிங் இருந்து அது என்ன பண்ணால் மனுஷனை நாசப்படுத்திடும். அது ஃபாஸ்டிங் ரொம்ப ஆபத்து. என்னை கேட்காம நீங்கள் ஃபாஸ்டிங் பண்ணக்கூடாதுன்னு நான் பல முறை சொல்லிட்டேன். கர்த்தர் நல்லவர். என்கிட்ட ஒரு அறிவிப்பு கொடுத்துருங்க. சகோதரிகள் என் மனைவி கிட்டையும் சகோதரர்கள் என்கிட்டயும் சொல்கிறது நல்லது. உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அன்றைக்கி தான் துணியெல்லாம் நல்லா ஊற வச்சு நல்லா துவைச்சிட்டு 11 மணிக்கு போய் ஜபத்தில் அக்கா உட்காந்துட்டு ஒரு மணி நேரம் ஜபம் பண்ணிட்டு, நான் இன்றைக்கி ஃபாஸ்டிங் இருந்தேன். ஏன் ஏமாற்றிக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏற்கனவே நான் சொன்ன விஷயத்தை தான் சொல்கிறேன். என்னது? எல்லா வேலையும் நீங்கள் முன்னாடியே பிஃபோராகவே ஆயத்தம் பண்ணி முடிச்சிடணும். முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னா, மிக முக்கியமான வேலைகள். இப்போ எப்படி கணவன்மார்கள் வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு செய்கிறது, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செய்கிறது, அதெல்லாம் அந்த சாப்பாடு செய்கிறது மட்டும் அதை செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 7 மணிக்குள்ளே முடிச்சுட்டு 7 மணிக்கு நீங்கள் ஃபாஸ்டிங்கில் உட்காந்து ஜெபிக்கலாம். அது நல்ல பலன் கொடுக்கும். எப்போவுமே ஃபாஸ்டிங் அப்படின்னாவே ஒரு நாளைக்கு முன்னாடியே ஆயத்தமாயிடணும். அல்லது கண்டினியூவாக வீக்லி நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள் மைண்டில் இந்த நாளில் இந்த டைமில் நான் ஃபாஸ்டிங் இருப்பேன் அப்படின்ற மைண்டு வந்துச்சுனாக்கா அவங்களுக்கு அது ரொம்ப பலனாக இருக்கும். வீக்லி வாரம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப பலனை கொடுக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மரங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தினால்தான் இயேசு ராஜாவோடு கூட இந்த மண்ணில் நாம் குடியிருக்க முடியும். 1000 வருட அரசு அச்சிலோடு வாழ முடியும். மாம்ச மடலை வெட்டி வீழ்த்தது தான் உபவாசம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உபவாசம் கண்டினியூவாக இருக்குது அப்படின்னா அவன் சரியான பாதையில் தேவன் வழிநடத்தி கொண்டு என்ற அர்த்தம். உபவாசம் இல்லாமல் இந்த மரங்களை வெட்டி வீழ்த்த முடியாது. இது தனிப்பட்ட ரீதியில் இந்த கடைசி நாட்களிலே உங்களுடைய மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி ஒருவேளை உங்களால் ஃபாஸ்டிங் பண்ண முடியல, ஏன்னா ஃபாஸ்டிங்னா இதுதான். கண்டிப்பாக தேவ சமூகத்தில் உட்காந்தோன்னா கண்டிப்பாக வேலைக்கு போகக்கூடாது. ஆமேனா? இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பை ஒன்று சொன்னேன். என்ன வாய்ப்பு சொன்னேன்? சில பிரதர்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய பிரச்சனை நெருக்கம் இருக்குது.
ஆனால் ஜெபம் பண்ணாமல் அந்த பிரச்சனையை மாறின மாதிரி தெரியல, அப்படியே போய்க்கினே இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஆலோசனை ஒன்று சொன்னேன். என்ன ஆலோசனை சொன்னேன்? நீங்கள் எப்பவுமே வழக்கமாக 5 மணிக்கு எழுந்துக்கிற மாதிரி இருந்தால் அன்னைக்கு மாத்திரம் உபவாசம் மாதிரி சொல்லுங்க. என்னது அது? உபவாசம் கிடையாது. நான் சொன்னது வந்து உபவாசம் கிடையாது. என்ன பண்ணலாம்? உபவாசத்துக்கு எப்படி ஒரு நாளைக்கு முன்னாடி ஆயத்தம் ஆவீங்களோ அதே போல் நீங்கள் என்ன செய்யலாம்னா, எப்பவுமே 5 மணிக்கு எழுந்துக்கிறோம், 4 மணிக்கு எழுந்து 4 மணிலேருந்து 5, 6, 7 ஒரு 3 மணி நேரம் உட்காந்து ஆண்டு சமயம் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 8 மணி நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி இருந்து அப்படி போகலாம் அப்படின்னு உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தா அது உபவாசம் அல்ல. நல்லா உபவாசம் வேதத்துக்கு விகற்பமாய், வேதத்துக்கு புறம்பாய் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லாமா? சில சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இதை குறித்து நான் விளக்கம் கொடுத்தாகணும், தயவுசெய்து கொஞ்சம் கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்க. ஓகே பிரதர்? சில பேர் என்ன செய்வாங்கன்னா, வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போயிட்டு நைட்டில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு வேளை நைட் சாப்பாடு கட் பண்ணிவிட்டு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. பிரதர், 100% அது உபவாசம் அல்ல. நான் சொல்கிறது நல்லா புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு உற்சாகம் இருக்குமே, ஆனால் நீங்கள் வந்து கண்டினியூவாக நைட்டில் எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ண அதை குறித்தெல்லாம் எதையும் சொல்ல, அதெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நைட்டில் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்களோ நல்லா ஜெபிங்க. நேரங்களை நீங்கள் எப்படி ஒதுக்குறீங்களோ ஒதுங்க. ஆனால் இதுக்கு உபவாசம் அப்படின்னு மட்டும் நீங்கள் அந்த டைட்டில் கொடுத்துடாதீங்க. ஏன்னா உபவாசம் என்பது அவ்வளோ முக்கியமானது. இப்போ நைட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பிரதர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்கு போகிறவங்க காலையில் வேலைக்கு போவாங்க, போயிட்டு நைட்டுக்கு வரும்போது நைட் சாப்பாடை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லாக அப்படியே அப்படியே இருந்து ஜெபம் பண்ணிவிட்டு 12 மணிக்கு ஜெபம் பண்ணுறது, 12 மணிக்கோ இல்லை 2 மணி வரைக்குமோ இல்லை ஜெபம் பண்ணிவிட்டு திரும்ப காலையில் படுத்துட்டு திரும்ப காலையில் எழுந்து ஜெபம் பண்ணிவிட்டு திரும்ப சாப்பிட்டுட்டு போவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நம்ம என்ன பண்ணணும்னா வடிவமைத்து கொள்ளுகிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல வடிவமைக்கிறோம். எப்பொழுதுமே நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னா அதை வேதத்தின் அடிப்படையில் தான் நாம் கையாள வேண்டும். நல்ல விஷயம் என்பதற்காகவோ அல்லது என் சூழ்நிலை இப்படி இருக்கிறது என்பதற்காகவோ நம்ம வந்து வேதத்தை மாற்றக்கூடாது. ஏன்னா நம்முடைய ஆத்துமாவில் இப்போ காலையில் எழுந்து உபவாசம் அப்படின்னா என்னென்னா, காலையில் எழுந்து இந்த உலக காரியங்கள் எல்லாத்தையும் விளக்கிட்டு அப்படியே நம்முடைய இருதயத்தில் முழுக்க நம்முடைய ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தி தேவனை மட்டுமே நினச்சி அவருக்கு நம்முடைய இருதயத்தில் கொடுக்கறது மட்டும்தான் நமக்கு பயன் கொடுக்குமே தவிர, நம்ம போயிட்டு வேலை செஞ்சுட்டு நைட்டில் வந்துட்டு உட்காந்து நான் ஒரு வேளை ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்கிறது வந்து நல்லா இருக்கும். அந்த தேவ பிரசன்னம், அவரை பாடி துதிக்கிறது, அவரை ஆண்டவர் சமூகம் எப்பவுமே தேவ சமூகத்துக்கு போனால் நன்மையை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், அது நல்லா இருக்கும். ஆனால் ஸ்பிரிச்சுவலி நம்மளை வந்து வேறு மாதிரி இதை அட்டாக் பண்ணிவிடும் அது நமக்கு. ஏன்னா வேதத்துக்கு விகற்பமாய் புறம்பாய் நம்ம என்ன சொல்ல, என்ன தேவன் தெளிவாக சொல்லிட்டாரு, உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் 3 வேளை நல்லா சாப்பிட்டுட்டு கூட நைட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுறீங்க, அது இந்த நார்மல், அது வந்து ஜெபம். ஃபாஸ்டிங் அப்படின்னா முழுக்க தேவனுக்கே கொடுக்குறது. ஆமென் சொல்லாமா? இதெல்லாம் கவனம் வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் நமக்கு நல்லவர். அந்த மாதிரி இரவில் வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்றது அது நார்மலான ஜெபம், அது வந்து உபவாசம் என்கிற காரியத்துக்குள்ளே போயிடக்கூடிய. என்ன அதை பாருங்க, போன சண்டேக்கு முன் சண்டேயில் நீண்ட நாள் நண்பர் எனக்கு அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து ஒரு வேலையில் இருக்கிறார், ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார். அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் பேசியிருந்தார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி பேசுறதுல அவருடைய லைஃப் ஸ்டைல் எனக்கு தெரியல, எப்படி அமைச்சிருக்கிறான்னு சொல்லி தெரியல. அவருடைய பிரச்சனைகளை நிறைய சொன்னார் என்கிட்ட. பிரதர், நான் ஊழியம் செஞ்சுன்னு இருக்கிறேன், இந்த ஊழியத்தில் எனக்கு ஒன்றுமே பிடிக்கல, எனக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு இந்த ஊழியத்தில் அப்படின்னு நிறைய சொன்னார். நான் முதல்ல உள் வாங்கினேன். எதுக்கு அவர் இன்னொரு ரிப்ளை கொடுக்கல. ஆனால் அவர் என்ன சொன்னார் உள் வாங்கினேன். அவர் பேசின அந்த விஷயத்தில் மாத்திரம் என்ன நடந்துச்சுன்னா, முழுக்க அவர் வந்து விழுந்து போய் பேசினார். விழுந்து போயின்னா ஸ்பிரிச்சுவலி அந்த தற்பெருமை, மாம்சமானதை புயபலமாக்கின அந்த காரியத்தை மாத்திரமே அவர் பேசினார். எனக்கு இவ்வளோ தாளந்து இருக்குது, நான் வெளியே வந்து ஊழியம் பண்ண நினைக்கிறேன், எனக்கு தாளந்து இவ்வளோ வீணாக போகுது, நான் இவ்வளோ அப்படி அவரை பற்றியே நிறைய பேச ஆரம்பித்தார். அப்புறம் அவர் சொன்னார், நான் வந்து 90 days நான் ஃபாஸ்டிங்கில் இருந்தேன் அப்படின்னாரு. 90 days-ஆ? 90 days எப்படி பிரதர் உயிர் வந்தீங்கன்னு கேட்டால் அப்புறம் சொல்கிறாரு, இல்லை நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங்கில் நைட்டில் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு வேளை சாப்பாடை கட் பண்ணிவிட்டு
ஒரு எப்படியும் ஒரு 5-6 பாட்டை நல்லா பாடி அவர் நல்லா துதிச்சிட்டு, இது உபவாசம் அல்ல, பாட்டுங்களை வச்சு பாடுறதல்ல. உபவாசம் என்றது முழுக்க முழுக்க நம்மை அலசுறது, நமக்கு உள்ளிருக்கிற அந்த மனுஷன் அலசுறது. ஒரு 2-3 பாடல் அதுக்கு ஏற்ற மாதிரி பாடலை பாடி, இது ரொம்ப டீப், இது பைபிள் ஸ்டடி மாதிரி எடுத்துன்னு போகலை, நான் பிரசங்கமாகி சொல்லி கொண்டிருக்கிறேன். அவ்வளோ சத்தியம் உள்ள இருக்கு, அதெல்லாம் காட்டணும் நேரம் இல்லை, நல்லா கவனிக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா 90 டேஸ் எங்கே வந்து ஃபாஸ்டிங், நல்லா கவனிங்க, வேதத்துக்கு வெளியே இருந்தால் நல்லா இருக்கிறதெல்லாம் தேவ சித்தம் அல்ல. 40 நாள் உபவாசத்தை பார்த்திருக்கிறோம், 21 நாள் உபவாசத்தை பார்த்திருக்கிறோம், 3 நாள் உபவாசத்தை பார்த்திருக்கிறோம். உபவாசம் என்றாலே புசியாமல் இருப்பது, அவ்வளோதான். இதுக்கெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்குது. மோசே சொல்லுவார், நான் 40 நாள் உங்களுக்காக நான் புசியாமலும் குடியாமலும் விழுந்து கிடந்தேன் அப்படின்னுவார். அடுத்தது 3 நாள் எஸ்தர் ராஜாதி சொல்லுவாங்க, எனக்காக போய் ஜெபம் பண்ணுங்க, நான் அல்லும் பகலும் உபவாசிக்கிறேன் என்று சொல்லுவாங்க. 3 நாள். தானியேல் 21 நாள் அவர் புசியாமல் இருந்தார் என்று சொல்லி, இயேசு ராஜா 40 நாள் இருந்தார், எலியா 40 நாள் இருந்தார், அப்புறம் மோசே 40 நாள் இருந்தார். இதுக்கு மேலே தாண்டி எதுவுமே இல்லை. அப்போ ஒரு நாள் 90 டேஸ் இருந்தேன், 70 டேஸ் இருந்தேன். அசால்ட்டாக சொல்கிறார், என்ன பண்ணுறீங்க நீங்கன்னு கேட்டேன். அப்புறம் சொன்னார், எனக்கு அது இருந்துச்சு, ஆண்டவர்கிட்ட நான் நிறைய கேட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு வழி பறக்கமானு, ஆண்டவர் எனக்கு செவியே கொடுக்கலன்னாரு. எப்படி கொடுப்பாரு? எனக்கு செவியே கொடுக்கல பிரதர், ஒரே போராட்டமாகவே இருக்குது பிரதர், இன்னொரு முறை நான் 70 டேஸ் போடலான்னு இருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து முழு நேரம் உட்காந்துனா ஒரு நாள் கூட உன்னால் உட்கார முடியாது. ஏன்னா நம்முடைய சிந்தையெல்லாம் அடக்கி ஒரு இடத்துல உட்காந்து அவருடைய பிரசன்னத்தில் நிற்கிறதுன்றது சாதாரண விஷயமா? அதனால் நான் சொல்கிறத நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், ஊக்கப்படுத்துகிறேன். இரவில் நீங்கள் ஜெபிக்கிறது, தனிப்பட்ட ஜெபம், அதெல்லாம் உங்களை தேவன் அந்த கிருபை கொடுத்திருக்கிறார், அந்த பலன் கொடுக்கிறார். அவரை பாடி துதிச்சு அவரை ஆராதித்து ஜெபம் பண்ணுங்க. ஆனால் உபவாசம் என்றாலே அந்த ஆத்துமாவை முழுக்க முழுக்க தேவனுக்கு கொடுக்குறது. இன்னைக்கு எல்லாம் ஆத்துமாவை வேலைக்கு கொடுத்துட்டு, இவ்வளோ ப்ரெஷரை கொடுத்துட்டு நம்ம வந்து உட்காரும் போது என்ன பண்ணலான்னா, அந்த பிரச்சனைகள்லாம் அதுதான் மைண்டில் ஓடும். அந்த எப்படி வேலை செஞ்சோம், எப்படி ட்ராவல் பண்ணோம், எப்படி இதை பண்ணோம், அதெல்லாம் ஃப்ரீ பண்ணுறதுக்கே 4 மணி நேரம் கவனம் பண்ணி தூக்கிடுவோம். அப்புறம் எங்கே சுத்திகரிப்பேன்? இது மனிதனுடைய ஜென்ரல் சைக்காலஜி இது. ஆக வேதத்தில் நமக்கு என்ன தேவன் சொல்லியிருக்கிறாரோ அதன்படி தேவனை தேடுங்க. ஜெபம் நம்முடைய ஆயுதம், உபவாசம் நம்முடைய வெற்றி. அது நீங்கள் உபவாசத்தில் உட்காந்தீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் எல்லாம் தேவன் வாய்க்க செய்வார். ஏன்னா மாம்சமானதன் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கல. அப்போது நம்ம இந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது அந்த அல்லும் பகலும் புசியாமல் அவர் சமூகத்தில் விழுந்து கிடப்பது தான் உபவாசம். இப்போ உலகப் பொருளுக்கு நம்ம நேரத்தை கொடுத்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் ஒரு பாட்டு, எனக்கு என்ன பண்ணுறது பிரதர், எங்களுடைய நிலைமை எப்படி அப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா அதுக்கு தேவன் ஒன்றும் செய்ய முடியாது. அவருக்குன்னு ஒரு நீதி இருக்குது. அப்போ நமக்கு இந்த கோடாரி எடுத்து வெட்டணும்னா காலையில் எழுந்து நல்லா, இப்போ உதாரணத்துக்கு கவனிங்க, உபவாசத்தை நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல எந்தெந்த மனநிலையை நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல வந்து நம்முடைய போராட்டங்கள் எல்லாம் நீங்குவதற்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய பிரச்சனைகளுக்காக, என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய பலத்தை சாப்பிடாம நீங்கள் உபவாசித்து நீங்கள் ஜெபிக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் பலத்தை நம்பாம நீரே என் பலன் என்று சொல்லி அவர் சமூகத்துக்கு போகும்போது கர்த்தர் இறங்கி வந்து அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். கரங்களை ஊற்றி சொல்லாமா? ஒரு வசனத்தை வாசிங்க. எஸ்ராவின் புத்தகத்தில் எஸ்ரா வந்து தங்களுடைய குடும்பங்களுக்காக, தங்களுடைய பிரயாணங்களுக்காக கர்த்தரை நோக்கி அகாவா நதி அண்டையில் அவர் அங்கே உபவாசம் கூறினதை நம்ம அங்கே பார்க்கிறோம். எஸ்ராவின் புத்தகம் 8வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியிலே தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டிலே உபவாசத்தை கூறினேன். அப்ப பரிசுத்தவான்கள் எல்லாரும் என்ன செய்றாங்கன்னா, எங்கள் குடும்பத்துக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் பொருள்களுக்காக நாங்கள் உபவாசிக்கிறோம். ஆமெனா? அப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் என்ன நெருக்கம் இருந்தாலும் அந்த நெருக்கத்துக்காக நீங்கள் உபவாசிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய உபவாசத்தை கேட்க வல்லமை உடையவர். ஆமென். அடுத்தது எதுக்காகனாக்கா, யோனா புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது அவன் நியாய தீர்ப்பு அவர்கள் மேலே வந்து விட்டது.
இன்னும் 40 நாள்ல இந்த நினிவே அழிக்க போறேன்னு சொன்னதும் அவங்க என்ன செஞ்சாங்க பாருங்க பார்க்கலாம். 4ஆம் வசனத்தை வாசிங்க. 3:4 யோனா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறி. நல்லா கவனிங்க, நீங்க அழிஞ்சிருவீங்க, நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போயிடும் அப்படின்னு சொன்னதும் அப்பொழுது நினிவே உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து. எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரை விசுவாசித்து? பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், ஜபம். ஜபம் அப்படின்னாவே இயேசு கிறிஸ்து இரட்சகர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். ஆமென். இதுதான் விசுவாசம். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய அஸ்திவாரம். ஜெபிக்காதவன் கிறிஸ்தவனா? நீ ஜெபிக்கவே இல்லை, நீ கிறிஸ்தவனா? உன் ஜபத்துக்கு எவ்வளவு பெரிய பவர், எவ்வளவு பெரிய வல்லமை அதுங்க மேல போதே. அவர்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேவின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் கட்டளைறாரு. ஆமென் சொல்லுங்க. என்னது? ஆடு மாடு முதற்கொண்டு, ஏன்னா பட்டணத்தை அழிக்க போறாரு. அதனால மாடுங்க மிருக ஜீவன்கள் கூட சாப்பாடு கொடுக்காத அவர் சமூகத்தை நாடுங்கள். ஆமெனா. அதனால என்ன சொல்றேன்னா, உபவாசம் என்பது முதல்ல தங்களுடைய பர்சனல் லைஃப்காக எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, இந்த பிரச்சனை எல்லாம் தீரணும், என் வியாதி குணமாகணும், அல்லது என்னுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எனக்கு வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குது, எனக்கு நிறைய வேணும், ஏதோ ஒரு சம்திங் உங்களுக்காக நீங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தேவ சமூகத்தில் போய் கேட்கும்போது தேவன் உங்களுக்கு உங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாவ உணர்வு. இந்த பாவ உணர்வு தேவனே கொடுப்பது. பாவ உணர்வு அடைஞ்சி இருதயத்துக்குள்ள பாவ உணர்வு அடைந்து தேவனை நோக்கி, ஆண்டவரே எனக்குள் இந்த பாவம் எல்லாம் என்னை ரொம்ப ஆழ்த்துதே, என்னை குத்துதே, என்னால் தாங்க முடியலையேன்னு சொல்லி அப்படியே உள்ள இருதயத்தில் குத்தி 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 கிழிப்பார் பரிசுத்த ஆவியானவர். ஏதோ ஒரு பாரம் உன்னை ஆழ்த்தும் போது தான் நீங்கள் உபவாசிக்க வேண்டும். ஒன்று உன் குடும்ப பிரச்சனை உன்னை ஆழ்த்துது, அது இங்கேயே முடிஞ்சிடும், கர்த்தர் எல்லாத்தையும் இங்கே கொடுத்துருவார், அந்த உபவாசத்துக்கு இங்கே பலன் கிடைச்சிடும். ரெண்டாவது பாவ உணர்வை தேவன் கொடுப்பார். அந்த பாவ உணர்வு ஏற்படும் போது அதுதான் என் கால் எல்லாம் தளர்ந்து போகும்படியாய் நான் உபவாசித்து அழுதேன், கதறினேன், கெஞ்சினேன். அது என்பது இருதயத்துக்குள்ள இருந்த பாவம். அதுதான் இந்த மரத்தை வெட்டுறது. இந்த மரத்தை வெற்றமே உள்ள எலிசாவின் நாட்களிலே போயிட்டு இந்த தீர்க்கதரிசியில் போய் மரத்தை வெட்டினாங்களே கோடாரியை கொண்டு. ஆண்டவரே உம்முடைய நியாய தீர்ப்புகள் இப்படியெல்லாம் இருக்கும் அல்லவா, என் இருதயத்துக்குள் இருக்கக்கூடிய பாவங்கள், இந்த இப்படிப்பட்ட பாவம் செஞ்ச மனுஷெல்லாம் உள்ள இருக்கிறானேன்னு சொல்லி அந்த நியாய தீர்ப்பை கொண்டு இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பாவ மனுஷனை, நம்முடைய பாவ மனுஷனை வெட்டி வீழ்த்துவோமே. இது ரெண்டாவது ரகம். இவர்கள் இதன் மூலமாய் ஒரு பெரிய பரிசுத்தம் ஏற்பட்டு தேவனுடைய சமூகத்தில் நம் நெருங்கி உள்ளே போகிற காரியம் நமக்குள்ளே ஏற்படும். இது ரெண்டும் பொதுவான ஒரு காரியம். இது ஒரு விசுவாசிக்கும் நடக்கும், ஊழியக்காரர்களுக்கும் நடக்கும். மூணாவது ரகம் என்ன ரகம் அப்படின்னா ஆத்தும பாரம் ஏற்பட்டு இந்த ஜனங்களுக்காக பரிதபித்து. அதுதான் வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம என்ன பண்ணுறோன்னா உட்கார்ந்து ஒன்று கூடி ஜனங்களுக்காக பரிதபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஜனங்க மேல கிருபையாயிரும், திறப்பில் நின்று உபவாசித்து இந்த ஜனங்களெல்லாம் ரட்சியும்னு சொல்லி தேவ சமூகத்துக்கு வருகிறோம். இது ஊழியக்காரர்கள் செய்கிறது. ஊழியக்காரரோடு சேர்ந்து சபையில் உபவாச ஜபத்தில் கலந்து கொள்வது என்பது மாபெரும் காரியம். அது ஊழிய பாரம் இருக்கிறவங்க தான் அதில் கலந்து கொண்டு உபவாச ஜபத்தில் ஆத்துமகளுக்காக பாரப்பட்டு ஜெபிப்பாங்க. அந்த பாரம் உள்ள வரணும். பாரம் இல்லாமல் உபவாசத்துக்கு போகாதீங்க. உபவாசம் எடுக்கும்போது இல்லை நான் உபவாசம் எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஏதோ தோணுது அப்படிலாம் இதை மாம்ச அறிவில் போகாதீங்க. இருதயத்தில் பாரம் ஏற்படட்டும். உங்களுடைய சூழ்நிலை ஏதோ நெருக்கம்,
நான் சொல்கிறத புரிஞ்சுக்க முடியுதா? உங்கள் சூழ்நிலை ஏதோ ஒரு மாம்சத்தின்படி ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை நெருக்கும் போது இந்த நெருக்கத்தில் மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் உபவாசிக்கும் போது கர்த்தர் அந்த உபவாசத்தை கேட்க வல்லமை உள்ளவர். ரெண்டாவது பாவபாரம். அந்த பாவபாரம் உள்ளே வரும்போது நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். நீங்கள் ஒரு சில வசனங்களை காட்டுறேனே, இங்கே தாவீது சொல்லுவார் இல்லையா, அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தாவீது 109 சங்கீதம் 24 என்ன சொல்ற அந்த வசனம், அதான் அதனுடைய அர்த்தம். 109:24 வாசிங்க பார்க்கலாம். உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது, என் மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போயிற்று. இப்போ பத்சேபால் கிட்ட பாவம் பண்றாரு தாவீது. அதுக்கு பிற்பாடு அவர் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவருக்கு உணர்த்தின பிற்பாடு அவர் என்ன செய்யறாருன்னா தேவ சமூகத்தில் உபவாசத்துக்கு போறார். நீங்கள் 38ஆம் சங்கீதம், அப்புறம் 32ஆம் சங்கீதம், 51ஆம் சங்கீதம் இதெல்லாம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த உபவாசத்தில் அவர் என்னென்னலாம் செய்தார் என்பதுக்கு பயங்கரமான ஆராய்ச்சியெல்லாம் உள்ள இருக்கு. நீங்கள் இதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த ரகசியங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கும். நல்லா கவனிங்க. இது வந்து இந்த பாவ உணர்வு ஏற்பட்டு உபவாசத்தினாலே என் முழங்காலாம் தளர்ச்சி அடைது, எலும்பெல்லாம் அப்படியே நடுங்கும் அப்படியே. அப்போது இந்த பாரம் பாவ உணர்வை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது தான் ஆத்மா பாரம் இல்லையா? இப்போ இன்னொரு வசந்தி வேணும், அந்த வசந்த வாசிங்க. 38ஆம் சங்கீதத்தில் 18ஆம் வசந்த வாசிங்க பார்க்கலாம். என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுங்க. 38ஆம் சங்கீதத்தை வீட்டில் போய் ஃபுல்லாக வாசிங்களேன். எல்லாம் என் அக்கிரமம் தான், நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கெல்லாம் நான் தான் காரணம் ஆண்டவரே அப்படின்ற உணர்வு வந்து தாவீதுக்குள்ளே ஏற்பட்டு அப்படியே அலறுவார். அப்படியே அவர் என்னுடைய அக்கிரமம் தான் எல்லாத்துக்குமே காரணம், என் உள்ளெல்லாம் எப்படி போகுது, எப்படி நான் இருந்தேன், பெல்லற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லிலாம் தொடர்ந்து சொல்லிக்கினே இருப்பார். நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய கோபம் என் மேலே பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பாவ உணர்வு ஏற்பட்டு, ரெண்டாவது ரகம் பாவ உணர்வு ஏற்பட்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது தான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்படி அந்த உணர்த்துதல் வரும்போது தேவ சமூகத்துக்கு நம்ம போய் நிற்கும் போது, அந்த உபவாசத்தோடு நிற்கும் போது கர்த்தர் நம்முடைய என்ன இருதயத்தில் உணர்வு இல்லாமல் நீங்கள் போய் பண்ணுற ஜபம் வீணாக போயிடும். அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது. உங்களை நெகட்டிவ் தாட்ஸில் உங்களை தள்ளி விட்டுரும். ஆப்பா நாங்கள் ஃபாஸ்டிங்கில் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் என்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் தனியாக தேவ சமூகத்தில் உட்காந்து பண்ணும்போது, நீங்கள் ஆண்டர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். வேறு யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்காக உங்கள் ஜெபத்துக்காக நாங்கள் ஜெபிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்கள் ஜெபங்களில் உங்களை நினைத்து உங்களை ஜெபத்துக்கு பலப்படுத்தும்படியாய் நாங்கள் உட்காந்து ஜெபிப்போம். அதனால் இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஃபாஸ்டிங் என்பது கர்த்தர்கிட்ட நெருங்குறது. நம்ம இந்த பாரம் இல்லாமல் போனோம்னா அது அப்படியே நெகட்டிவில் வேறு பேக்கில் தள்ளி விட்டோம். சபைகள் தான் இருப்போம். ஆனால் இந்த நான் கர்த்தர் என் கூட தனியாக பேசுகிறாரு, சபையில் என்ன உபதேசம் கொடுத்தாலும் யாராவது மண்டியில் அந்த நான் வந்து உள்ளே உக்காந்துரும். பாரம் இல்லாமல் நீங்கள் ஜபத்துக்கு ஃபாஸ்டிங் போவீங்கன்னா, பொதுவாக ஜபம்னேவே விருதத்துக்குள்ளே பாரம் இருக்கணும். ஏன்னா ஏசப்பா எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. உரிமையோடு கேட்கணும் நீங்கள் ஆண்டர்கிட்ட, என் ஜீவன்பா நீங்கள், என் சந்தோஷமா நீங்கள், என்னுடைய நன்மைப்பா நீங்கன்னு சொல்லி ஆண்டர்கிட்ட தெளிவாக கேட்கணும். நம்ம நல்லா கவனிங்க. மூன்றாவது ரகம் என்னது அப்படின்னாக்கா, ஆத்துமாக்களை பார்த்ததுமே கண்ணீர் வரும் அப்படியே. ஏன்னா நம்முடைய பாவத்தை உணர்ந்து, நான் பாவத்திலிருந்து என் கர்த்தர் என்னை இவ்வளோ விடுதலை கொடுத்தாரு, இவ்வளோ ஜனங்கள் எங்கே போவாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆத்தும பாரம் ஏற்பட்டது. ஊழியர்களுக்கு, ஊழிய அபிஷேகம் இருக்கிறவர்களுக்கு, அந்த ஊழிய பாரம் தேவன் கொடுக்கிறவர்களுக்கு என்ன ஒன்று இது வரும். இது என்ன செய்யணும், ஒன்று சேர்ந்து அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண, சபையில் ஆத்துமங்களுக்கு பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். அதில் அநேகம் பேர் வந்து கலந்து கொள்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அங்கே எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. மோசே உபாகம புத்தகத்தில் திருப்பி 9வது அதிகாரம், உபாகமம் 9வது அதிகாரத்தில் அதில் 18 வசனம் வாசிங்க பார்க்கலாம். 18 வாசிங்க. கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன் போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். நல்ல 40 நாள் இரவும் பகலும் விழுந்து கிடந்தேன். அப்புறம் நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. நல்லா கவனிக்கணும். இந்த டார்கெட்டை நீங்க விட்டுட்டு நீங்க வந்து போக ஆரம்பிச்சீங்கன்னா, பைபிளினுடைய அந்த ஒரு சட்டத்திட்டங்களை விட்டுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களை எல்லாத்துலேயும் தளர்வு கொடுத்துரும். உங்களுக்கு எல்லாத்துலேயுமே அந்த லூஸ் கொடுத்துரும்.
அவர் சமூகத்தில் விழுந்து கிடப்பது தானே உபவாசம். நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், வேலைக்கு போகிறீங்க, நைட்டில் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு கூட ஜெபம் பண்ணுங்க. அது குறைய அது வேண்டும். ஆனால் நைட்டில் ஒரு வேளை மட்டும் நான் உபவாசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மற்ற வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டு அந்த நைட்டில் மட்டும் அதெல்லாம் பண்ணாதீங்க. அது வந்து தவறான, நல்லா இருக்கலாம், நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயமெல்லாம் தேவ சித்தம் கிடையாது. அந்த நாளில் நான் புசிக்கவும் இல்லை குடிக்கவும் இல்லை. நான் திறப்பில் நிற்கிறார் அவர். 106 சங்கீதம் 23 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் திறப்பில் நின்றேன், திறப்பில் நிற்கிறது. அப்போ தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறது. அப்போ உபவாசம் என்பது நம்முடைய இருதயத்தினுடைய பாரங்களை கர்த்தர் அறிந்து அந்த பாரத்தை அவர் சமூகத்தில் நம்ம கொட்டி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர்னு சொல்லும்போது கர்த்தரே கை வைத்து நம்முடைய இருதயத்துக்குள் இருக்கிற இந்த கனிகொடாத மரங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்துவார். கர்த்தரே வெட்டி வீழ்த்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக இதை நல்லா தெளிவு பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இதை நான் உங்களுக்கு பலமுறை நான் உபவாசம் எப்படி எடுக்கணும்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். புதுசாக வந்தவங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. அதனால தான் இப்போ நான் மறுபடியும் அதை சொல்ல தேவனுக்கு உதவி செய்தார். இப்போ தெளிவாக புரிஞ்சுதா? தெளிவாக புரிஞ்சுங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜபம்னா என்ன, உபவாசம்னா என்னன்னு நல்லா தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. உபவாசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தயவுசெய்து வேலைக்கு போகாதீங்க. வயிறு காலியாக போட்டு அங்கே போய் வேலை செய்யணும்னா மயக்கம் போட்டால் கீழே விழுவீங்க. அது நிமித்தம் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஸ்பிரிச்சுவலி வேதத்துக்கு விகற்பமாக நம்ம ஒரு காரியத்தை செய்வோம் அப்படின்னா ஆவிக்குறி நமக்கு தெரியாது, நம்மளை வேறு மாதிரி வேறு லைனில் கொண்டு போயிடும். அதனால் வேதத்துக்கு உட்பட்டு வேதத்தில் என்னென்ன எப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து உபவாசம் எடுக்கிறீங்களா, ஒரு வாய்ப்பு கிடைக்குதா, தனியாக ஒரு நாளை தேவனுக்குன்னு ஒதுக்கி முழுசாக தேவனுக்கு கொடுங்க. அதில் நல்ல பலன் கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா நிறைய சபைகளில் உபவாசம் பண்ணக்கூடாதுலாம் சொல்லுவாங்க சில பேர், என்ன இது நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் நான் உங்களுக்கு அதுதான் சொல்கிறேன், என்கிட்ட சொல்லிவிடுங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறது காரணம். என்கிட்ட சொல்லாமல் உபவாசத்தில் உட்காந்துராத. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், எங்ககிட்ட சொல்லாமல் சகோதரிகள் என்னுடைய மனைவி கிட்டையும் சகோதரிகள் என்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் ஜெபிக்க போகிறேன். டெய்லி நீங்கள் பண்ண கூட டெய்லி எங்களுக்கு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்காகத்தான் நான் கேட்கிறேன். ஆமேனா? ஆக ஜபம் மட்டும்தான் நம்முடைய ஆயுதம். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ஆயுதத்தை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் உங்க இருதயத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு பூர்ணமாய் பலன் கொடுக்கிற வல்லமையோடு இருக்கிறார். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவர் நன்றி சொல்லலாம். பரலோக பரமபிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற எங்கள் சர்வ வல்லமையில தேவ